நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தமான தேவ செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு இன் யூ, உங்களுக்குள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இரண்டாவது, his incomparably great power for us who விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மூன்றாவது, the one who is in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான்காவது, the glorious riches of this mystery which is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஐந்தாவது, he lives with you and will be in you. அவர் உங்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். ஆறாவது, whoever believes in me, rivers of living water will flow from within them. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஏழாவது, the kingdom of God is in your midst. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த நாளின் தலைப்பு இன் யூ, உங்களுக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்கேயும் ஓட வேணாம், அங்கேயும் அங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே இருக்குது? உங்களுக்குள். எத்தனை பேர் உங்களுக்குள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறீங்க? உங்களுக்குள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் எங்கன்னா ஓடணுன்ற அவசியம் இருக்கா? இதெல்லாம் நம்ம உள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளே இருக்கும்பொழுது இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். முதலாவது, able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யாருக்கு செய்ய போகிறார்? வேறு யாருக்கோவா? அவங்களுக்கு செய்வாருங்க, இவங்களுக்கு செய்வார், யாருக்கும் இல்லை. இது யாருக்கு செய்வாராம்? அதை விசுவாசி. இந்த மாதம் வாக்குத்தத்தமாக என்ன செய்யணும்? நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எங்கே கிரியை செய்கிறான்? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு. எத்தனை பேர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசி. நமக்கு, எனக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார். என்ன செய்வார்? நான் கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும்
அதிகமாய். அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாதாக. ஆண்டவருக்கு சபையில் எப்போ மகிமை உண்டாகுதோ, நம்ம கேட்குறத விட அதிகமாக செய்யும் போது அவருக்கு என்ன கிடைக்குது? வந்து சாட்சி, நான் இதை தான் கேட்டேங்க, நான் இவ்வளோ தான் கேட்டேன் ஆண்டவர், ஆனால் நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்தார் என்று சொல்லும் பொழுது சபையில் யாருக்கு மகிமை உண்டாகுது? இந்த மாதத்தில் அது விசுவாசி, இந்த மாதத்தில் அதை மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வந்தால் எது கொண்டு வர சொல்கிறாராம்? எதுக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? கொண்டு வந்தால் ஆலயத்திலே தசம பாகங்களையும் தசம பாகங்களை எல்லாம்னா என்ன அர்த்தம்? பாதி தசம பாகம் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தமா? தசம பாகங்களை எல்லாமுடைய அர்த்தம் என்ன? அதில் என்ன கொஞ்சம் கட் பண்ணிவிடக்கூடாது, ஸ்லைட்டாக கொஞ்சத்தை என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கட் பண்ணிடலாம், ஒரு முக்கால் கொடுக்கலாம், ஒரு கால் கொடுக்கலாம். ஆண்டவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கிறார், என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு, எல்லா கூத்தையும் பார்த்துன்னு இருக்கிறார். சபையில் நடக்கிற எல்லா கூத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுன்னு இருக்கிறார், பார்த்து. அதனால தான் கரெக்டாக சொல்கிறார், தசம பாகங்களை எல்லாம் ஏன் 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 கொண்டு வாருங்கன்றார். கொண்டு வந்தால் என்ன நடக்குமா? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. எத்தனை பேருக்கு இந்த மாதம் வானத்தின் பலகணிகள் உங்களுக்கு திறந்து இருக்கணும்னு பரலோகத்தில் அந்த அப்படி பரலோகத்தின் வாசல், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கேட்ஸ். ஃப்ளட் கேட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃப்ளட் கேட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த சென்னையில் எல்லாம் போட்டில் போயின்னு இருந்தாங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சென்னையில் நிறைய பேர் போட்டில் போயின்னு இருந்தாங்களே, ஞாபகம் இருக்குதா? ஏன் நடுராத்திரில் என்ன பண்ணாங்க? ஏறி இதை திறந்து விட்டாங்க. எல்லாம் தூங்கின்னு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணி விட்டாங்க? அதுதான் ஃப்ளட் கேட்ஸ். அந்த அடைச்சின்னு இருக்குது, அந்த ஏரி தண்ணியெல்லாம் அடைச்சின்னு இருக்குது, அதை திறக்கிறது தான் அதுதான் ஃப்ளட் கேட்ஸ். அதை திறந்தால் எல்லாம் போட்டில் தான் அப்படியே அடிச்சுன்னு வந்துச்சு பாருங்கள். அப்படி அடிச்சுன்னு தண்ணி பட்டணம் பூரா என்ன வந்துச்சு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதான் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், வானத்தின் பலகணிகளை அங்கே திறந்து விட்டேன்னு வைங்க, என்ன நடக்கும்? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்தால் என்ன நடக்கும்? அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே அடிச்சுன்னு வரும். அங்கே இருக்கிறதெல்லாம் வானத்தின் பலகணிகளை திறந்தால் என்ன நடக்கும்? இடம் கொள்ளாமல் போக மட்டும். தாங்கவே முடியாது, தாங்கவே. ஏன்னா வானம் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. பரலோகத்தில் அவ்வளோ ஆசீர்வாதம். அதை அப்படியே திறந்தால் அங்கேருந்து வந்து வடிக்கும் பாருங்க உங்கள் மேலே. உங்களால் என்ன செய்ய முடியாது, அதுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும். உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ. வர்ஷிக்கனா என்ன? மழை, அப்படி தானே? வர்ஷிக்கனா என்ன? மழை பெய்யுறது. மழை பெய்யுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, மழை வந்து ஆசீர்வாதம் மழையை போல் வரும். எந்த அளவுக்கு வருமா? உங்களால் வைக்கவே முடியாது. இடம் ஆண்டவர் திறந்து விட்டார்னு வைங்க, வானத்தின் பலகணிகளை திறந்தால் அங்கேருந்து அடிச்சுன்னு வரும். மழையை போல் என்ன செய்யும்? அடிச்சுன்னு வர ஆசீர்வாதத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, வைக்க இடம் இருக்காது. இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் அதுதான் நான் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக வந்து விழும். ஆண்டவர் திறந்து விட்டார்னு வைங்க,
உங்கள் குடும்பத்தின் மேலே அந்த வானத்தின் பல கனிகளை திறந்தால் அங்கேருந்து வர மழை ஆசிரம் அப்படியே வந்து அடிக்கும். ஆண்டவரே, இடமே இல்லை, வைக்க இடமே இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்? இடம் கொள்ளாமல் என் மேலே வந்து என்ன விழணும்? ஆசீர்வாதம் வர்ஷிக்கப்படும். மழை அப்படியே ஆசீர்வாத மழை எங்கள் மேலே வந்து, என் வீட்டு மேலே, என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைகள் மேலே வந்து விழணும். திறக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது திறப்பார்? எப்பொழுது திறப்பேன்னு சொல்கிறார். எப்பொழுது இந்த வானத்தின் பலகணிகளை திறப்பேன். அப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ செய்யணும். சும்மா திறப்பேன்னு சொல்லலாம். அப்பொழுது வானத்தின் பலகன்னா எப்பொழுது என்ன செய்யணும்? தசமபாகங்களை எல்லாம் தசம்பாகத்தில் ஒரு பகுதின்னு போட்டில்லை. சில பேர் தசம்பாகம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாமா? இல்லை இந்த என்ன இஎம்ஐ மாதிரி தசமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போடலாமா? நீங்கள் கொஞ்சமாக போட்டு நாங்கள் திறக்காது, அது அப்படியே மூடி தான் இருக்கும். ஏன்னா அங்கே அந்த வசனத்தின்படி எல்லாம் செய்யல. தசமாகலத்தை எல்லாம் கொண்டு வந்து அப்போ என்ன பண்ணுவேன்? திறந்துச்சுன்னு இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை உங்கள் வேல் வர்ஷிக்க மாட்டேனோ. அதனால் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். ஆண்டு நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே நமக்காக வேறு யாருக்கும் நினச்சின்னு இருக்காதீங்க. இந்த வசனம்லாம் யாருக்கும் நினைக்காதீங்க. உரிமை பாராட்டணும். அது என்ன செய்யணும்? உரிமை. இந்த மாதம் இந்த வசனத்தெல்லாம் என்ன செய்யணும்? வாக்கு தத்தங்களை எனக்குள்ளே கிரியை செய்து அந்த வல்லமை எனக்காக ஆண்டவர் செய்வார். இரண்டாவது, இஸ் இன்கம்பேரபிளி கிரேட் பவர் ஃபார் அஸ் ஹூ விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே, யாரிடத்தில்? நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான எபேசியர் 1:15-23 ஆனபடியினாலே கர்த்தராக இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள அன்புள் குறித்து நான் கேள்விப்படுறார். இந்த சபையை குறித்து இன்னும் கேள்விப்படுறாரு. நம்ம குறித்து இன்னும் கேள்விப்படுறாங்கலாம். உங்கள் விசுவாசத்தையும் கேள்விப்படுறாங்களா? உங்கள் அவிசுவாசத்தையும் கேள்விப்படுறாங்களா? பரிசுத்தவான்களோடு நீங்கள் போடுற வம்பை பற்றி அப்படி கேள்விப்படுறாங்களா? ஒரு ஆளை விட்டு வைக்க மாட்டேன்றாங்கங்க. எல்லா பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணுறாங்க? வம்ப விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி கேள்விப்படக்கூடாது. என்ன கேள்விப்படணுமா? பரிசுத்தவான்கள் எல்லாருமே. வேறு இதை நம்ம ஆள் அப்படி பார்க்கக்கூடாது. சில பேர் சபையில் கூட நல்லா பார்ப்பாங்க. இது நம்ம ஆள் பார்க்காத. எல்லாரும் இது நம்ம ஊர், இது நம்ம இனம் பார்க்காத. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? பாகுபாடெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சபையில் இருக்கக்கூடாது. சில பேருக்கு சபையில் யார் பேர் தெரியும்னா வெறும் அவங்க ஆளுங்க பேர் தான் தெரியும். இன்னொருத்தரை கேட்டால் பேர் தெரியாது. அந்த பிரதரை பார்த்துருக்கேன், அவர் பேர் தெரியாது. இவர் தான் தெரியும். ஏன்னா நம்ம ஆளுங்க, நம்ம ஊருங்க. அப்படி இருக்காதீங்க. பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ அன்பு. அதை கேட்டதுலேருந்து என்ன பண்ணுறார்? இடைவிடாமல் அவங்களுக்காக ஜபம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன்.
எதுக்காக ஜெபம் பண்ணுறாராம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் என்ன செய்யணும்? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு என்ன ஆவியை கொடுக்கணுமா? ஆண்டவர் எப்படி? ஆண்டவர் அறிந்து கொள்கிற ஒரு ஆவி, அந்த ஞானம், அந்த தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தேவனை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அந்த ஞானம் நமக்கு இருக்கும். அநேகர் தேவன் எப்படிப்பட்டவர் சரியா என்ன செய்யலை, சரியா அவருடைய அன்பு என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சித்தம் என்ன ஒன்றுமே தெரியாததுனால அப்படியே இரவில் தடவுற மாதிரி தடவின்னு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் ஜெபம் பண்ணுறார். தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற உங்களுக்கு தான். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று. ஆண்டவர் சும்மா யாரையும் அழைக்கலை. ஆண்டவர் சும்மா யாரையும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். வாங்க வாங்க நன்றி, இந்த நம்பிக்கை நான் உனக்கு தருகிறேன், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் உனக்கு. அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று. சரி, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. இந்த உலகத்தில் ஏதாவது யாருன்னா உங்களுக்கு சொத்து வச்சு அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தவங்க உழைச்சி வச்சு உங்களுக்கு ஓசியில் வந்துச்சுன்னா அதுதான் சுதந்திரம். நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது சுதந்திரம்னு சொல்ல முடியாது. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு எதோ வாங்கினீங்கன்னா இது என் சுதந்திரம் என்ன செய்ய முடியாது. அது சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம்னா என்ன? வேற ஒருத்தவங்க உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் காலங்காத்தால் 5 மணிக்கு ஏஞ்சி ஓடி போய் உழைச்சி ராத்திரி 10 மணி வரைக்கும் வேர்வை சேர்ந்து உழைச்சி சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடினாங்கன்னு வை, மண்டை போட்டுச்சுப்பா, போயிடுப்பா, என்ன வச்சுருக்குது போய் பாரு, அந்த தாத்தா என்ன வச்சுட்டு போச்சுன்னு போய் பாரு அப்படின்னு உலகம் காத்துன்னு இருக்குதா இல்லையா? இன்னொருத்தவங்க உழைச்சி நீங்கள் அனுபவிக்கிறதா சுதந்திரம். அதனால் ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் வச்சுருக்கு. நம்மள அவருடையது. ஆண்டவர் சிலுவையில் நமக்காக உயிரை சிந்தி வச்சுட்டு போன என்னென்னலாம் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். நம்ம அவரெல்லாம் விலக்கரையத்தெல்லாம் யார் செலுத்தினா? அவரெல்லாம் விலக்கரையத்தை செலுத்தி உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இன்னும் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுதான் சுதந்திரம். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. இது சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இது கொஞ்சம் ஏராளமான ஆசீர்வாதம். ஆண்டவர் பணக்கார ஏழையா? ஆண்டவர் பணக்கார ஏழையாங்க? சரி, கேள்வியை மாற்றி கேட்குறேன். நான் நீங்கள் மொழிக்க பார்த்தா கேள்வியை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் ஏழையா பணக்காரா? எவ்வளோ பணக்காரர்? எவ்வளோ பணக்காரங்க? ஸ்லைட்டாக பணக்காரா? ஒரு ஆள் வந்து ஒரு செய்தியாளர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஒரு செய்தியாளர் மேலே என்ன போட்டார்? கேஸ் போட்டார். ஏன்? அவர் ரிப்போர்ட்டில் எழுதும் போது இஸ் அ மில்லியனேர்னு எழுதிட்டார். இவர் என்னன்றாரு? லட்சாதிபதினு. அவன் கோர்ட்டில் இவன் எப்படி என்ன லட்சாதிபதினு சொல்ல? நான் கோடீஸ்வரன், ஐ எம் எ பில்லியனேர். ஐ எம் எ பில்லியனேர்னா மில்லியனோட 1000 மடங்கு ஜாஸ்தி. 1000 மில்லியன் தான் ஒரு பில்லியன்.
சரியா? அவன் பில்லியனர் போய் அவன் எழுதும் போது என்னன்னு எழுதிட்டான், உடனே கோர்ட்டில் என்னை பெரிய அவமானப்படுத்திட்டான், நான் என்ன அவமானப்படுத்திட்டான், என்னை மில்லியனர்னு எழுதிட்டான். எப்படி என்ன மில்லியன், நான் வந்து பில்லியனர் ஆச்சு, அதோட 1000 மடங்கு என்கிட்ட இருக்கு. இந்த சண்டையை பார்த்தீங்களா? அவன் நான் இன்னைக்கு சாப்பாடு இருக்குமான்னு இருக்கிறான், இன்றைக்கி சாப்பாடு இருக்குமா நமக்குன்னு இருக்கும் போது இவங்களுக்கு என்ன சண்டை, எப்படி என்ன மில்லியனர்னு சொல்ல, நான் வந்து பில்லியனர். நல்லா பார்த்தா ஆண்டவர் என்ன ட்ரில்லியனரா, அதோட ட்ரில்லியனை இன்னும் அது என்ன மேலே அது ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. அதுக்கு நம்ம சுதந்திரம் தான் வச்சுக்கணும். அவருக்கு பிள்ளைங்கன்னா இப்போ நமக்கு நம்ம ஆஸ்தி அளக்க முடியுமா, அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தெரிஞ்சுக்கோ. தெரியாமல் சுற்றின்னு இருக்காத, தெரியாமல் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சுற்றின்னு இருக்காது. உனக்கு என்ன இருக்குதுன்னு என்ன செய். அப்போ நீ நடக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். உனக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ நடக்கிற விதமே, நீ யோசிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். சரியா? இன்னொரு கேள்வி கேட்கலாமான்னு யோசிக்கிறேன். பயமாக இருக்குது, கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. மேத்தமேட்டிக்ஸில் இப்போ இன்றைக்கி வந்து உலகத்தில் ஜனத்தொகை வந்து 800 கோடி, 8 பில்லியன். சரியா? ஆண்டவருடைய ஆஸ்தி வந்து அளவிட முடியாது, இன்ஃபினிட். ஆண்டோடைய ஆஸ்தி வந்து இன்ஃபினிட்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட். சரியா? மேத்தமேட்டிக்ஸ் யாருன்னா மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும்ன்ற தைரியத்தோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு கணக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கன்ற மாதிரி ஒரு தைரியத்தில் யாருன்னா வந்திருக்கிறீங்களா? இன்ஃபினிட் டிவைடட் பை எனி ஃபைனைட் நம்பர் என்ன? இன்ஃபினிட் டிவைடட் பை எனி ஃபைனைட்னா அள முடிஞ்சு. இப்போ இன்ஃபினிட் இருக்குது, அளவில்லாத ஆஸ்தி இருக்குது. அதை வந்து பிரித்து கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஃபைனைட் நம்பர்னால் அளவிடு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும்? இன்ஃபினிட் டிவைடட் பை எனி ஃபைனைட். 8 பில்லியன் 800 கோடியால் அதை பிரிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்? இன்ஃபினிட் டிவைடட் பை எனி ஃபைனைட் நம்பர் இஸ் ஸ்டில் இன்ஃபினிட். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டோடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டோடைய ஐஸ்வர்யத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்குன்றது என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது, எண்ணினே வைத்தா கூட முடிவே வராது, போயினே இருக்கும். அவ்வளோ சுதந்திரம் நமக்கு இருக்குது. அதை தான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்காக தான் ஜெபம் பரிசுத்த வாழ்நாள். நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அளவில்லை. என் சுதந்திரத்துக்கு என்ன இல்லை, அளவே இல்லை. என் ஐஸ்வர்யத்துக்கு அளவே. ஏன்னா நான் அவருடைய ஆஸ்திக்கு அளவே இல்லைன்னா அவருடைய பிள்ளையாக நான் இருக்கும்போது என் ஆஸ்திக்கும் என்ன இல்லை, அளவில்லை. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்து வல்லமையின் ஆண்டவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் அந்த வல்லமை இன்றைக்கி எங்கே இருக்குது? நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று உங்களுக்குள்ளே இருக்கு. எங்கேயோ போய் தேடின்னு இருக்காதீங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே இருக்குது? விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு, வேறு யாருக்கும் இல்லை,
உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுதான் ஜெபம். அதுதான் அவருடைய உங்களுக்குள்ளே தான் இருக்குங்க. எவ்வளோ மகா வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பிரகாசமான. எலிசா தீர்க்கதரிசி காலையில் எழுந்த வேலைக்காரன் வந்து சொல்கிறான், சுற்றி இராணுவம் வந்து நிற்குதுங்க, நிஜம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பாருங்கள் சுற்றி நிற்கிறாங்க. அவர் பயந்து மயக்கடிச்சு விழுந்தாரா? நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேருக்கு கதவை திறந்த ஒரு எலுமிச்சம் இருந்துச்சுன்னு எங்கேயும் மயக்கடிச்சு விடுவோம். ஐயோ, யாரோ எலுமிச்சம் வச்சுட்டு போயிட்டாங்க, யாரோ எங்கள் வீட்டு வாசலில் என்ன வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் சுற்றி நிற்கிறாங்க. அவன் பயந்து என்ன பண்ண போகிறோம், என்ன சொன்ன, நம்ம பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களே பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அவனுக்கு ஒன்றும் புரியல. எங்கே நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், இங்கே 2 பேர் தானே இருக்கிறோம், அவங்க இராணுவம் சுற்றி நிற்குது. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவனை கண்களை திறந்தா அக்கினி மதமான குதிரை ரத்தங்களை சுற்றி நிற்குது, இவங்கள சுற்றி இருக்குது, இவங்கள சுற்றி. இந்த குதிரையை பார்த்தா அந்த குதிரை என்ன பண்ணும்? அப்படியே எரிஞ்சுன்னு வந்தால் அந்த குதிரை நிற்குமா, வாப்போ சண்டைக்கு போகலான்னு வருமா? எல்லாம் இருக்குது. அன்னைக்கு இவ்வளோ நேரம் கண் திறக்கப்படல, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த குதிரை அக்கினி மதமான குதிரைகளும் ரதங்களும் அங்கே தான் இருக்கு, அவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்துச்சு. இவனுக்கு என்ன செய்யலை? கண் திறக்கப்படலை. நமக்கு கண் திறக்கப்படணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறார். எவ்வளோ வல்லமை இருக்குது, எவ்வளோ சுதந்திரம் இருக்குது, இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நமக்குள் என்ன இருக்குது, என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். கண் மூடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, சோர்ந்து போய் எல்லாம் இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது, எங்கேயும் அங்கேயும் தூரத்தில் இல்லை, எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. 3வது, the one who is in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர் அதை விசுவாசி. 1 யோவான் 4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டானதாக இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் உலகத்தையே ஜெயிக்கலாம். நீங்கள் உலகத்தையே என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஏன்? உங்களுக்குள்ளே யார் இருக்கா? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கிறவர். சீஷருங்க படகுல போகும்போது ஆண்டவர் தலைக்காணி வச்சு தூங்கினார் பின்னணியில். அதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஏன் பின்னால் தலைக்காணி வச்சு தூங்கின்னு இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அதனால் கண்ணை உருட்டின்னு பார்க்காதீங்க. யாரும் கண்ணை உருட்டின்னு பார்க்கக்கூடாது. இன்னும் அந்த வண்டியில் பின்னால் தலாணி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பிரயாணம் பண்ணும்போது பின்னால் தலாணி வச்சு தூங்குறது வந்து எதில் இருக்குது? பைபிளில் இருக்குது. இயேசுவை போல் மாறணுன்னா இதெல்லாம் இருக்குது வசனம். பின்னால் தலாணி வச்சு தூங்கின்னு இந்த பிரயாணத்தில் போகும்போது, சரியா? அதெல்லாம் வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆவியில் உணர்வேன், எல்லாத்தையும் ஆவியில் உணர்வேன். பயங்கரமான காற்று புயல் அடிச்சு பயந்து அலறி, ஆண்டவரே நான் மடிந்து போவது உமக்கு கவலையா? அவர் தூங்க ஏன்ச்சு, பாப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் தூங்கி இருக்கக்கூடாது, நான் விழித்திருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கணும் அப்படியா சொன்னார். காற்று இறையாதே, அமைதல். சில பேர் வந்து நான் வர சொல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வருவதுக்கு முன்னே 40 நாள் நான் உபவாசத்திலும் ஜபத்திலையும்
இருந்து வந்து அந்த அந்த அபிஷேகத்தில் இப்போ நான் வந்திருக்கிறேன்னு ஆரம்பத்திலே கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் எக்காலம் உதவும். ஸ்லைட்டாக கொஞ்சம் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஸ்லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, எக்காலம் உதவும். நான் இரவெல்லாம் முழங்காலிலே நான் இருந்து வேணான்னு சொல்ல இரு, வேணான்னு சொல்ல இரு, 40 நாள் உபாசம் இரு வேணான்னு இவர் தூங்கி எழுந்திருக்கிறார். அந்த காற்றையும் கடலையும் பார்த்து 40 நாள் உபாசம் எடுத்தேன்னு சொல்கிறாரு. தூங்கி எழுந்திருக்கிறார். ஏன்னா வல்லமை எங்கே இருக்குது? வல்லமை உள்ளே இருக்குதுங்க. எல்லாமே உள்ள தூக்கத்துலேருந்து எழுந்ததுக்காக அமைதியாக இறையாதே நம்ம அப்படியே அமைதலாயிடுச்சு. ஏன் அப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் அவங்க மிகவும் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு அதுதான் நம்ம அந்த நிலைமை. இவர் யாருன்னு தெரியல, நமக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அவங்க பயந்தாங்க. முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தா பயந்துருக்க மாட்டாங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போட்டு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தா அவங்க அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவர் யார்? நம்ம கூட இருக்கிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என்ன செய்யணும்? அதுக்கு தான் பிரகாசமான மனக்கண்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என உலகத்தில் இருக்கவனை உங்களில் இருக்கிறவர் பிள்ளைகளை தேவனால் உண்டாயிரும். யாருக்குன்னா குதிரை ரேஸ் பற்றி யாருக்குன்னா எதாவது தெரியுமா? குதிரை பந்தயம்லாம் உலகத்தில் நடக்குது, அதை பற்றி தெரியுமா யாருக்குன்னா? குதிரை விலை ஏன்னா 1000 நினச்சின்னு இருக்காது, எத்தனையோ கோடியில் போகும். எத்தனையோ கோடி ஒவ்வொரு குதிரையும். சில எல்லாம் போய் பார்க்கணும். இந்த ராணி அவங்களுடைய குதிரையெல்லாம் பார்க்கணும். பயங்கரமாக இருக்கும். அவங்க போடுற சாப்பாடோ அதுவும் எதுவும் போட்ட வெளியே வந்து நின்னாலே அந்த குதிரை அப்படி. நான் ஒரு யூரோப்பில் ஒரு தேசத்தில் இப்போ ரோட்டில் போய் நின்றால் பக்கத்தில் பெரிய வயல் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஆடுகள்னால் செம்மறி ஆடு, பயங்கர ஒவ்வொரு ஆடும் பயங்கர இதாக இருக்குது. என்ன அதுங்க இது என்ன ஆடுன்னா இதுதான் ராஜாவுடைய ஆடுன்றாங்க. யாருடைய ஆடா? அந்த தேசத்துடைய ஒரு ஆடுங்களாம். அதில் ஒன்று கூட ஒல்லியால், ஒரு ஆடு கூட எலும்பு தோலுமா. ராஜாவுடைய ஆடுகள் பார்த்தாலே நானே இன்னும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த ஆடுகள் அங்கே மேஞ்சின்னு இருக்குது. பெரிய வேலி வச்சு யாரும் போக முடியாது, அங்கெல்லாம் போக நாங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிறத என்ன எல்லா ஆடும் இன்னும் பெரிய என்ன ஆடுங்க இதுன்னா இதுதான் எங்கள் ராஜாவுடைய அவர். ராஜா ஆடு எப்படி இருக்குது பாருங்க. ராஜாவுடைய அதுக்கு வந்த வாழ்வை பாருங்க. ராஜாவுக்கு ஒரு ஆடாக இருந்தால் கூட அதுக்கு வந்த வாழ்வை பாருங்க. சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குதிரையில் எந்த குதிரைக்கு பயங்கரமான விலை போகும். அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு போகாது. அது இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கு போகாது. விலை ஹையஸ்ட் பயங்கர உச்சக்கட்ட விலை எந்த குதிரைக்கு போவோம்? எந்த குதிரைக்கு பயங்கரமான ரேட்? அது யாருக்கு பிறந்தது அதை வச்சு தான். இந்த குதிரையா பெடிகிரின்னு கேள்விப்பட்டீங்களா? பெடிகிரின்னா இந்த குதிரை யாருக்கு ஓட்ட பந்தயெல்லாம் ஜெயிச்ச குதிரைக்கு இது பிறந்துச்சுன்னா அது ரேட் பயங்கர விலை. ஏன்னா இது யாருக்கு பிறந்தது? ஜெயிக்கிற குதிரைக்கு. இதோடைய அப்பா எல்லாத்துலேயும் தோற்று நினச்சின்னு வைங்க. இது ஏப்பா இதோடைய அப்பா எல்லா பந்தயத்துலையும் தோற்றுன்னு வச்சு அது போ வேணாம் அந்த குதிரையை வேணாம் போ பார்க்கணும் அதில் இருக்கட்டும், அது வேணாம். ஏன்னா யாருக்கு பிறந்தது? அது எல்லாத்துலேயும் அவங்க அப்பா எல்லாத்துலேயும் போய் தோற்றுட்டு வந்தார். இந்த குதிரையே வேணாம், இந்த குதிரையே வேணாம். ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிச்ச குதிரை இருக்குன்னு வைங்க, அதுக்கு பிறந்ததுன்னா விலை பயங்கர. இது யாருக்கு பிறந்தது? சரியா? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கிறீங்க? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால். தேவன் என்னைக்கோ தோற்றுருக்கிறாரா? தேவன் என்னைக்காவது எதிலேனாலும் தோற்றுருக்கிறாரா? யாராவது தேவனை மேற்கொள்ள முடியுமா? அவருக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க.
அவருக்கு நீங்கள், அதான் வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய். அதை பாருங்கள், நான் தேவனுடைய பிள்ளைன்னா யார்? ஒரு வாட்டி கூட அவர் தோத்ததே யாரையும் அவரை யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஒருத்தரும் தேவன் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறார். அவருக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அதை மறக்கூடாது. அதில் தான் ரகசியம், அதில் தான் ரகசியமே இருக்குது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்ன செய்யுங்க, அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பிறந்தோம். தேவன் ஒரு காலம் தோத்ததே, அவருக்கு நீ பிறந்தா நீயும் என்ன செய்வ? அதை இந்த வசனத்தை விசுவாசி. எந்த சூழ்நிலையை பார்த்தாலும், எந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, நான் தேவனால் உண்டானவன், ஆண்டுடைய பிள்ளை, அவர் எதுக்குமே தோத்ததே. நானும் என்ன செய்ய மாட்டேன், தோக்க மாட்டேன். நானும் தோக்கவே நான் ஜெயிப்பேன். ஏன்? உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர். எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உன் கையும் விட மாட்டேன், எப்பயுமே கை பிடிச்சுன்னு இருக்கும். எப்பவுமே உன் கையை என்ன செஞ்சுனுக்குற? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவது என்று அவர் என்ன இருக்கு சொல்லி இருக்கிறாரேன்னு அதை சொல்லிட்டாரா? ஒன்று சொல்ல தான் போகிறாரா? ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுதலே, உன் கை. அவர் சொல்லிட்ட பிறகு கைவிடாத ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத ஆண்டவரேன்னு இப்போ கெஞ்சின்னு இருக்கணுமா? அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டார்? நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கை பிடிச்சுன்னு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசி? உங்கள் கையை பாருங்கள், பார்க்கும்போது ஆண்டவர் என் கையை பிடிச்சுன்னு இருக்கிறார். என்னன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் என் கையை என்ன செஞ்சுருக்கிறார்? என்னை விட்டு விலகலை. யார் விலகினாலும் ஆண்டவர் என்ன செய்யலை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கை விடுவதில்லை. மனுஷர் கை விடுறாங்களா இல்லையா? உலகத்தில் மனிதர்கள் கை விடுறாங்களா? காலை வாரி விடுறாங்களா? கழுத்த இருக்கிறாங்களா? அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு உன்னை கை. நம்ம சபையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஸ்டர் அன்றைக்கெல்லாம் வாக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ ஒரு நாள் போட்டு காட்டலாமான்னு பார்க்குறேன். நான் இந்த ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட, இங்கே நின்றுங்கன்னு வாக்கு கொடுத்தாங்க. நானும் ஒவ்வொருத்தர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துன்னு இருக்கும். சில பேர் அப்படியே உற்சாகமாக கொடுக்குறாங்க. சில பேர் இப்போ ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு போல், அன்பெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, நாலு போயினே இருக்கிறோம். சில பேர் சொல்லும் போதே அவங்க இருதயத்தில் கிரியை செய்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சில பேர் அப்படியே வாசித்துட்டு போயினே இருக்கிறாங்க. ஒரு கும்பலில் ஒரு கணவனை மனைவியும் போயின்னு இருக்கிறாங்க. கும்பலில் பயங்கர ரஷ்ஷில் போயின்னு இருக்கும் போது அந்த கணவர் என்ன பண்ணுறார், மனைவி கையை திடீர்னு பிடிச்சார். அந்த மாதிரி நினச்சாங்க, பாருங்கள் புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு, என் மேலே எவ்வளோ அன்பு, என்னை பத்திரமா ஏங்க அவ்வளோ திடீர்னு இவ்வளோ என் மேலே அன்புனால கையை பிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அமைதியாக இருந்திருக்கலாம், ஏதோ பிடிச்சாரேன்னு அமைதியாக அது நோண்டி வரைக்கும். நாங்கள் ஒரே அன்பினால கையை பிடிச்சிங்கள. இந்த கும்பலில் யார் உன்னை தேடின்னு வர்றது? இந்த கும்பலில் யார் உன்னை தேடின்னு வர்றதுன்னு தான் பிடிச்சா. நீ எங்கன்னா பார்த்துன்னு போய் வேடிக்கை பார்த்துன்னு எங்கன்னா நான் பின்னால் தேடின்னு வரணும். இதை யார் போய் தேடின்னு வருதுன்னு பிடிச்சாரோம். உன் அன்பம் இல்லை, அன்பம் இல்லை. அதை கேட்காம வந்துருக்கலாம். அதை கேட்காம கொஞ்சம் சந்தோஷமாவது கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம். வாயை திறந்து கேட்டு அவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒரு பதிலை கொடுத்து அடாடா ஏன்னா போய் கேட்டேன்னு ஆண்டவர் நான் உன்னை விட்டு உன்னை கை எதுக்கு? அதனால் நம்ம என்ன செய்யணும்? தைரியம். அதுக்காக தான் பயந்துன்னு இருக்காதீங்க. உலகத்தில் ஏற்கனவே பார்க்கலாம், உங்களில் இருக்கிறவர் தைரியம் கொள்ளும். கர்த்தர் எனக்கு சகாய், நான் பயப்பட.
மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான்காவது, the glorious riches of this mystery which is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த கொலோசியர் 1:25-21. ஆதி காலங்களுக்குள்ளும் தலைமுறை தலைமுறைகளுக்கு மறைவாயிருந்து, எத்தனையோ தலைமுறை இது வெளிப்படுத்தலை, மறைஞ்சது, மறைவாக இருந்தது, அவங்களுக்கெல்லாம் இது தெரியல. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை பரிபூர்ணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அருளப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். சரி, என்னதுங்க இந்த ரகசியம்? தலைமுறை தலைமுறையாய் மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தலாம். இனிமே இதை ரகசியமாக வைக்க வேண்டாம், இனிமே இதை ரகசியமாக வெளிப்படுத்தலாம். என்ன அந்த ரகம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த. அவர் எங்கேயோ தூரமாக இருக்கார் நினைக்காதீங்க, அவர் வந்துட்டார். அவர் ஆண்டவரே நாங்கள் எங்கே, நீ எங்கேயும் போவானா, அவர் அங்கே இல்லை, எங்கே இருக்கிறார்? அதுதான் ரகசியம். இப்போ உலகத்தில் நீ பயப்படவே வேணாம், பயப்படவே வேணாம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசப்படும். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி அவருக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது? எனக்குள்ளே இருக்கு. எந்த வெளிப்பாடோடு அவர் ஊழியம் செய்கிறார்? நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி, அந்த விசுவாசம் இருக்கும். ஆண்டவருக்கு கிரியை செய்யும் பொழுது நமக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்கணும்? எனக்குள்ளே அந்த வல்லமை, எனக்குள்ளே அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்பிரிக்கா தேசத்தில் பயங்கரமாக மந்திரவாதிகள், ஏராளமான அங்கே நம்ம சபைக்கு வந்திருந்த ஊழியர் டிஎல் ஆஸ்பான், முன்னாடியே சொன்னால டிஎல் ஆஸ்பான் பயங்கரமாக வல்லமையை மதுரையில் நடத்தினார். பயங்கரமான அற்புதம். 1961 கடைசி நாளில் சொன்னார், நீங்களும் இதே மாதிரி ஊழியம் செய்யலானார். கடைசி நாள் மதுரையில் என்ன சொன்னார்? நீங்களும் இதே மாதிரி. அப்போ அதை கேட்டு தான் ஒரு வாலிப மூலையில் கேட்டா ஜோம் ஆண்டவர் என்னையும் அந்த மாதிரி, அதான் டிஜிஎஸ் தினகரன் அந்த கூட்டத்தில் தான் அவர் தொடப்பட்டார். அந்த வசனத்தை கேட்டு என்னையும் கர்த்தர், இந்த தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா போகிறார், லட்சக்கணக்கான ஜனம் வரும். அப்போ அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, ஐயா எங்கள் ஊரில் பயங்கரமான மந்திரவாதிகள், பயங்கரமான வருவாங்க, வந்து உங்கள் மேலே மந்திரம் பண்ணுவானுங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்கெல்லாம். அவங்க சுற்றி நின்று ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும், இந்த மந்திரவாதிகள்லேருந்து, அந்த மந்திரத்துலேருந்து உங்களை பாதுகாக்கணும், நாங்கள்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஜபலாம் பண்ணாதீங்கன்ட்டார். தயவுசெய்து இந்த மாதிரி ஜபலாம் எனக்காக பண்ணாதீங்க. ஏன்? நாங்கள் போய் மேடையில் நின்னா நான் தனியாக நிற்கல,
எனக்குள்ளே யார் இருக்கா? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சும்மா நான் தனியாக போய் நிற்கல, தனி மனுஷனாக போய் நிற்கல. அங்கே போய் நின்னா எனக்குள்ளே யார் இருக்கா? அதுதான் ரகசியம். அதுதான் அவன் எந்த மந்திரம் பண்ணாலும் என்னென்ன செய்ய முடியாது. இயேசுவை மேற்கொள்கிற எந்த மந்திரமோ அவன் பண்ணான்னு அவனை தான் அடிக்கும், அவனுக்கு தான் ஆபத்து. அவன் வந்து எதாவது பண்ணான்னு அவனுக்கு தான், எனக்கு ஆபத்து கிடையாது. என்ன வர சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இருக்க அத்தனை மந்திரவாதியும் வர சொல்லுங்கள், முன்னாடி உட்காந்து இன்னும் மந்திரம் பண்ண முடியுமா பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து நிற்கும் போது எனக்குள்ளே யார் இருக்கா? அந்த வல்லம் வைப்போம். எனக்குள்ளே இருக்க அந்த வல்லம் என்ன செய்யும்? அவனுக்கு தான் ஆபத்து. அவனுக்கு தான் எதாவது பண்ணான்னா அவனுக்கு தான் வரமாட்டான். பிசாசை போவாதன்னும். பிசாசை என்ன சொல்ல, அந்த மீட்டிங்க்கு என்ன செய்யாத, போவாத. போனால் உனக்கு தான் ஆபத்து. அதான் ரகசியம். அதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் ரகசியம். கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரா? மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த நல்லது விசுவாசி. அந்த விசுவாசத்தை நமக்கு இருக்கிற பயால என்ன செய்யணும்? சும்மா இல்லை, மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள. 5வது, He lives with you and will be in you. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே. யோவான் 14:16 ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். நான் என் பிதாவின் இடத்துல போகிறேன்னு சொன்ன சீஷர்களும் ஒரே துக்கமாயிடுச்சு. நான் ஆண்டவர் போயிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவர் போகிறேன்றாரே, என் பிதாவின் இடத்துல போகிறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அவங்களுக்குலாம் என்ன வந்துடுச்சு? இப்போ துக்கம், கவலை. அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தியாவிக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு. அந்த வேறொருன்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற வேறொருன்னா என்ன அர்த்தம்? அது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்ல? என்னை போலவே. என்னை போல நான் என்னெல்லாம் செய்ய முடியும் அவரால். நான் கூட இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்குதோ அவரால். அது எப்படின்னா, 10 ரூபாய் நோட், 10 ரூபாய் நோட்டும் இருக்குது, 10 ரூபாய் காயினும். இது பேப்பரில் இருக்கும், அது வந்து. ஆனால் 10 ரூபாய் நோட்டில் என்னென்னலாம் வாங்க முடியுமோ 10 ரூபாய் காயின்லேயும் என்ன செய்யலாம். அதனால் நமக்கு ஒன்றும், ஒருத்தர் 10 ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு, நீங்கள் காயின் கொடுத்தீங்கன்னா எதாவது நஷ்டம் இருக்கா? அதுதான் சொல்கிறார். வேறொரு, எனக்கு சரீரம் இருந்துச்சு, அவருக்கு சரீரம் இருக்கு, அவர் ஆவியாக இருப்பார். ஆனாலும் நான் இருந்தால் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அவரும் வேறொரு. என்னை போல தான். இன்னும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனும் அவர் உங்களுக்கு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை போம சொல்லிட்டு போகிறார், உங்களுக்குள்ளே இருப்பார். அந்த ஆவியானவர் வந்து என்னை போலவே இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களுடனே இருந்து எங்கே செய்வார்? உங்களுள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அது விசுவாசி. 6வது, whoever believes in me, rivers of living water will flow from within them. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தின் நதிகள் ஓடும். அதுதான் ஆண்டோடைய. ஒவ்வொரு விசுவாசி உள்ளிருந்து என்ன வரணும்? நதி மாதிரி ஓடும். எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குற நதி. இங்கே வெளியிலேருந்து இல்லை, எங்கேருந்து? உள்ள. யோவான் 7:37-38. பண்டிகையின் கடைசி நாளையில் பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, சத்தமாக சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து. கேள்வி என்ன? தாகம் இருக்கா?
அந்த தாகம் இருக்குதா? இந்த ஜீவ தண்ணீர் மேலே தாகம் இருக்குதா? ஒருவன் தாகமாய் என்னிடத்தில் வா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அதானுடைய சித்தம். ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலேருந்து என்ன ஓடணும்? நதியாக ஓடணும். இப்போ எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி இயேசு இன்னும் மகிமைப்படாத இருக்கிறது. பரிசுத்த ஆவியும் அருளப்படவில்லை. அப்போஸ்தலர் 10:38. இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வைத்து ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். இந்த வசனம் வைத்து ஜெபி. ஆண்டவரை என்னையும் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவி வல்லமையால் என்ன செய்ய? தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஜீவ நதி ஒவ்வொரு விசுவாசி உள்ளத்துலேருந்து என்ன செய்யணும்? நதியாக போகணும். சும்மா அது துளி துளி இல்லை. ஜீவ தண்ணீர் எப்படி வரணும்? நதியாக யாவருக்கும் குணமாக்குறவர்களாக அந்த வல்லமை பிசாசின் பிடியில் சுகமாக்கும்படி. 7வது, The kingdom of God is in your midst. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய். அங்கேயும் அங்கேயும் ஓடாதீங்க. இங்கேயும் அங்கேயும் என்ன செய்யாதீங்க? ஓடாதீங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கு, உள்ளே இருக்குது. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே இருந்தால் அவருடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. எங்கேயும் ஓட வேணாம். 1 யோவான் 2:26-20. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் எங்கே இருக்குது? உங்களில் நிலைத்திருக்கு. உங்களுக்குள்ள இருக்கு. ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு அது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கடைசி நாட்களில் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் உங்களுக்குள்ள இருக்கு. அது போதிக்கிறது போல என்ன செய்யும்? அதிலே நடக்க வேண்டும். இந்த நாட்களிலே உங்களில் உங்களுக்குள் முதலாவது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவருடைய வல்லமை நமக்கு இருக்கு. 2வது, விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண். 3வது, உலகத்தில் உங்களில் இருக்கிறவர். ஏன்? நீங்கள் தேவனால் உண்டாகியிருக்கீங்க. தேவனால் உண்டாகியிருந்து எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். 4வது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த உள்ளதாக இருக்கிற. நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5வது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. வேறொரு என்னை போலவே
ஒரு தேற்றரவாளனே இதை அனுப்புவார். அவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றென்றைக்கும். 6வது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும், எந்த விசுவாசியாக இருந்தாலும் நான் நடக்குமா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள். எத்தனை பேர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த உலகத்துக்கு ஜீவ நதி பாயணும்னு வஞ்சிக்கிறீங்க? நல்ல கேளுங்க. ஆண்டவரே, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் எனக்கு தாரும். என் உள்ளத்திலிருந்து என்ன செய்யணும்? ஜீவ நதி அப்படியே ஓடும். உலகத்தில் ஒருவருக்கும் ஜீவனை கொண்டு வரும்படி. 7வது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது. இதோ இங்கே அங்கே எங்கேயும் போகாதீங்க, எங்கேயும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கிற அந்த வழியிலே நிலைத்து, ஆகிய அந்த நாட்களிலே அந்த ஒரு உணர்வு, நமக்குள்ளே இருக்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி இந்த மே மாத வாக்குத்தத்த செய்தியை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்குள் நாட்களிலே எங்களுக்குள்ளே நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை, வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நீர் செய்கிறது. அப்படி செய்யும் பொழுது சபையிலே உமக்கு மகிமை உண்டாகிறது. உம்முடைய மக்கள் சாட்சி சொல்லும்போது, நான் வேண்டிக் கொண்டதை விட, நான் நினைத்ததை விட மிகவும் அதிகமாய் தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி சபையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையின் மகா மேன்மை என்னதென்று அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவீராக. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுக்கு என்று இருக்கிற சுதந்திரம் என்ன, எங்கள் அழைப்பின் நம்பிக்கை என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி கிருபை தாரும். தேவனால் நாங்கள் உண்டாயிருக்கிறோம். ஆகவே உலகத்தை ஜெயிப்போம். ஏனென்றால் நீர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் நாங்களும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிறோம். உலகத்தில் இருக்கவனை பாருங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவராயிருக்கிறீர். இந்த நாட்களிலே எங்களோடு இருக்கும்படி உம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதி பாய்ந்து செல்லும்படி உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஜீவனும் சுகமும் விடுதலையும் கொடுக்கும்படி அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நிரப்புவீராக. இந்த நாட்களிலே அதே ஆவியானவர் வேறொரு தேற்றரவாள் உம்மை போலவே எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்குள் இருக்கும்படி நீர் உம்முடைய ஆவியை கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கும்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். அதை உணர்ந்து கொள்ளும்படி இந்த உலகத்தை எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி, நான் உன்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதும் என்று சொல்லி நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும், அதை உணரும்படி கிருபை தருகிறார். நீர் எங்களோடு இருக்கிறீர். எதை கண்டும் வஞ்சிக்கப்படாதபடி அவரால் நாங்கள் பெற்ற அபிஷேகம் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அது எங்களை போதிக்கிற அந்த போதனையிலே, அந்த சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி
நாட்களில் கிருபை தாரும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகம்பலம் தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாய் அகற்றி பரிபூர்ண சுகத்தையும் பலத்தை மனபாரங்களை நீக்குகிறாக. தேவ சந்தோஷம், தேவ சமாதானம், விசுவாசம், தைரியம், நம்பிக்கை ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட வந்த நாள் நம்முடைய வீட்டின் நன்மையால் ஒவ்வொருவரையும் திருப்தியாகும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்றே தூக்கிய நிறுத்தி நீரே, உளையான சேற்றி நின்றே தூக்கிய நிறுத்தி நீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவேன். நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கிய காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கிய காப்பவரே. ஜீவிய காலம்